ஓகே, அடுத்து ஒன்லி ஒன் பீஸ் ஃபேன்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மேன்லி திஸ் ஃபைட் வாஸ். என்ன ஃபைட்டுன்னு பார்ப்போம். Forget about Frankie. Forget about this fight. தலைவரை பற்றி பேசுவோம். சீனியர் பிங்க், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் வில்லன் இன் ஒன் பீஸ். அதாவது நீங்கள் ஒருத்தவங்கள உயிருக்கு உயிராக காதலிக்கிறீங்க, கல்யாணமும் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் உங்களோட உலகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்து போயிடுது. ஏன்னா ஒரு ஒய்ஃபோட சிரிச்ச முகத்தை இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்றக்காக ஊரில் எவன் என்ன சொன்னாலும் சரி, எவன் பார்த்து சிரிச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். என் ஒய்ஃப் என் குழந்தைய மிஸ் பண்ணுறனால நானே ஒரு குழந்தைய மாதிரி அவன் முன்னாடி போய் நின்னா அவள் சிரிப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஊர் உலகம் எல்லாரும் முன்னாடியும் குழந்தை வேஷத்தில் போய் அவங்க ஒய்ஃப் முன்னாடி நின்று அவன் ஒய்ஃப் சிரிக்கிற முகத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன்டா, இனி நான் சாகிற வரைக்கும் நான் இந்த கெட்டப்பில் தான் இருப்பேன். நான் வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன். என் குழந்தைக்கு என் ஒய்ஃப் என்ன ட்ரெஸ் போட்டு விட்டாலோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் சாகிற வரைக்கும் இருப்பேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட்டை இந்த ஜென்ரேஷனில் இருக்க எந்த பையனாவது அவர் எந்த பொண்ணாவது அவங்களோட லவ்வுக்காக பண்ணுவாங்களா? வெல், ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலாக இந்த ஜென் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? லவ்வுக்காக நம்ம எஃபோர்ட் போடுறத செல்ஃப் சாக்ரிஃபைஸாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ இதெல்லாம் ஃபிக்ஷனில் தான் ப்ரோ, ஒரு இந்த மாதிரிலாம் ஃபிக்ஷனில் தான் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தானே, ஸ்டோரியில் தான் இந்த மாதிரிலாம் இமேஜினேட் பண்ணி இப்படி ஒரு நரேட்டிவை கொண்டு வர முடியும். இதெல்லாம் ரியாலிட்டிக்கு செட் ஆகாது ப்ரோ. ஏண்டா போகிற பக்கம் பார்த்தா லவ்வையே ஃபிக்ஷன்னு சொல்லிடுவீங்க போல. ஐயோ,